அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய தினம் நம்ம என்ன சொல்லித்தரப்போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோமாவில் விழுந்தவங்களை எழுப்புறதுக்கு எந்த வர்மத்தை கையாளணும் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம சொல்லித்தரப்போகிறோம். இதுக்கு நம்ம கையாளக்கூடிய வர்மம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆசான் கால வர்மம் அப்படின்னு பேர். இந்த ஆசான் கால வர்மம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காதில் இந்த ஒரு சிறு தண்டு இருக்கும். இந்த சிறு தண்டுக்கு மேலே ஒரு குழி இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒரு குழி. இந்த குழிக்குள்ளே தான் அந்த வர்ம புள்ளி இருக்குது. இந்த குழிக்குள்ளே, சரிங்களா, இதுக்குள்ளே. இப்போ இந்த குழிக்குள்ளே நம்ம என்ன பண்ணோம்னா, நம்முடைய ஆட்காட்டி விரல் நுனிப்பகுதியை வச்சு லேசாக அழுத்தணும். ரொம்ப அழுத்தம் கொடுக்கக்கூடாது. லேசாக அழுத்தி இப்படி பக்கவாட்டு அசை ஒரு 3 முறை செய்யணும். 1 2 3. அதுக்கப்புறம் மேலும் கீழுமாக ஒரு 3 முறை அசைக்கணும். 1 2 3. இதுபோல் 2 காதுலையுமே நம்ம செய்யணும். இந்த பக்காதுலேயும் அதே போல் இந்த வர்ம புள்ளிக்குள்ளே நம்முடைய ஆட்காட்டி விரல் நுனிப்பகுதியை வச்சு பக்கவாட்டு அசை ஒரு 3 முறை, மேலும் கீழுமாக ஒரு 3 முறை அசைக்கணும். இதுபோல் நீங்கள் தினந்தோறும் இயக்கிட்டு வரணும். நீங்கள் இயக்கும்போது உங்களுடைய வலது கையில் கண்டிப்பாக விரல் நகம் இருக்கக்கூடாது. இந்த நகத்தெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், வெட்டிடணும். வெட்டினா தான் கரெக்டாக வர்மத்தில் இந்த கை விரல் உட்காரும். அப்போது அதுபோல் நீங்கள் தினந்தோறும் காலை வேளைகளில் ஒரு 7 மணிக்குள்ளே இயக்கிட்டு வாங்க. கண்டிப்பாக கோமாவில் விழுந்தவங்க எந்திரிச்சிருவாங்க. தினமும் நம்பிக்கையோடு இயக்கிட்டு வாங்க. கண்டிப்பாக அவங்க எந்திரிப்பாங்க. சரிங்களா? நன்றி, வணக்கம்.